ஹைவர்ஸ் எனக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை. கிறிஷ் அம்மா யார்? இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற முத்து மீனா. சிக்குவாரா ரோகிணி இப்போதைக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்க சீரியலில் முக்கியமான சீனி தான். என்ன நடக்குதுன்றதை டீட்டில் பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் கிறிஷ் அம்மா கண்டுபிடிக்க முத்து மீனா ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி சிறகடிக்க ஆசை சீரியல் சத்யா பிரச்சனை முடிஞ்சு இப்போது அடுத்த புது பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. அது என்னென்னா, கிறிஷை புது ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ரோகிணி இனிமேல் கிறிஷுக்கு ஊருக்கு போக வேண்டாம், சென்னையிலேயே படிக்கட்டும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கிறிஷ் அந்த ஸ்கூலில் தான் அண்ணாமலையும் வேலைக்கு கேட்டுட்டு இன்டர்வியூக்கு போகிறாரு. ரோகிணி மாட போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை, நெருங்கிட்டு இருக்கின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் இன்றைய எபிசோடில் முத்து மீனாவோட ரோகிணி அம்மா கோபத்தோடு விருப்பம் இல்லாமல் எரிச்சலாக நடந்து கொள்வது அவர்கள் புது சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதுக்கெல்லாம் துபாயில் இருக்கும் கிறிஷோட அம்மா தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு முத்து சந்தேகப்படுறாரு. ஒரு நாள் கண்டிப்பாக அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, அதை எல்லா விஷயத்தையும் ரோகிணி கேட்டுட்ருக்காங்க. ரோகிணிக்கு பயம் பதட்டம் தாங்க முடியல. அதாவது எப்படியாவது நம்மளை கண்டுபிடிச்சாங்களோன்னு நினைக்கிறாங்க. மறுநாள் வழக்கம் போல் மீனா பூ கொடுக்க கிளம்ப மீனா ஒரு பிளான் ஒரு ஃபாலோ அப் செய்கிறாங்க. அப்புறமேட்டு மீனாவை பார்த்து சிரிப்பது பைக்கில் பின்னாடி போகிறது போல் ஒரு லூட்டி தாங்கலை. அவளை பார்த்து பயந்து மீனா வித்யா வீட்டுக்கு சொல்கிறாங்க. அங்கே ரோகிணி இருக்காங்க. வித்யா கையில் முத்தோட தொலைந்த ஃபோன் இருக்குது. மீனா மட்டும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு நினச்சி அவங்கள அவசரமாக மீனாவை அனுப்பிடுறாங்க. அதே வித்யாவும் முத்து ஃபோனை கடலில் தூக்கி போடுற மாதிரி சொல்கிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்னா, முத்துவின் நண்பர் அறிமுகமாகிற மீனா பின்தொடரும் அந்த நபர் அவன் ஃபாலோ அப் செய்வது மீனாவை தான்னு தெரியல. அவனை காதலுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே போய் எங்கே ஐடியா போகணும்னு தெரியல. ஃபைனலாக இது பெரிய ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த வீக்கில் இது ஒரு சுவாரஸ்யம் கலந்த ஒரு கனடாவாக நம்ம எல்லாருக்கும் இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ.